பிரதானமாக சஜித்தின் கையொப்பத்துடன் பகிரப்படும் போலி கடிதம் என்பதாக இன்னும் ஒரு செய்தி இவ்வாறு தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் இடையில் இடம்பெறவுள்ள விவாதம் தொடர்பில் இந்த நாட்களில் அதிகளவில் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. இதனால் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசுடன் விவாதிக்க தயார் என கூறியும் மே மாதம் 7, 9, 13, 14 ஆகிய திகதிகளில் சஜித் பிரேமதாச விரும்பும் எந்த ஒரு நாளிலும் விவாதம் நடத்தலாம் எனவும் தெரிவித்து தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று உறுப்பினர் கலாநிதி நலிந்த ஜெயதீச கையொப்பமிட்ட கடிதம் ஒன்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்தோபண்டாரவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்த கடிதத்துக்கு பதில் தெரிவித்ததாக கூறும் கடிதம் ஒன்று தற்போது சமூக வலைத்தளங்கள் மற்றும் ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகிறது. இதில் எதிர்வரும் ஜூன் மாதம் 31ஆம் தேதி குறிப்பிட்ட விவாதத்தில் கலந்து கொள்ள முடியும் என கூறி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் கையொப்பத்துடன் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கூறிய கடிதம் சமூக வலைத்தளங்களில் பகிரப்படுகிறது. எனினும் ஜூன் மாதத்தில் 30 நாட்களே உள்ள நிலையில் இந்த கடிதத்தின் உண்மைத்தன்மை குறித்து ஃபேக்ட் சீக்கர் ஆராய்ந்து பார்த்ததில் இந்த கடிதம் போலியாக உருவாக்கப்பட்ட ஒன்றென கண்டறிய முடிந்திருக்கிறது. மேலும் இது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தின் ஊடகப் பிரிவிடம் கேட்டபோது சஜித் பிரேமதாஸ் அவ்வாறான கடிதம் ஒன்றை அனுப்பவில்லை எனவும் விவாதம் குறித்த எந்த விதமான உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் இன்னமும் வெளியிடப்படவில்லை என்பதையும் தெரிவித்திருக்கிறார். எனவே சமூக வலைத்தளங்களில் பகிரப்படும் இந்த கடிதம் போலியானது என்பதாக இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.